ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஓகே, நம்ம இப்போ நிஃப்டி பற்றி சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். நம்ம டெய்லி நிஃப்டி பற்றின ப்ரிடிக்ஷன்ஸ் தான் போட்டுட்ருக்கோம். அதுக்கு உங்ககிட்ட இருந்து நல்லாவே ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. இன்னும் நான் நிறைய எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்ஸ் பற்றி அனலைஸ் பண்ணி போடணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் போடுறேன். ஓகேவா? அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் இன்னைக்குன்னு இல்லைங்க, எனக்கு ஒரு 1, 2, 3, 4, 5 ஒரு 10 நாளாவே வந்து நிஃப்டியில் ஒரு பெரிய மாற்றமே கிடைக்கல. இது ரீட்ரேஸ்மெண்ட்டா இல்லை செல்லாகி கீழே போயிடுமா அப்படிங்கிறதே என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. நிறைய பேர் இப்போ அந்த டென்ஷனில் தான் உட்காந்துருப்பீங்க. கொஞ்சமாக ஏதோ க்ரீன் கலர் தெரியுதே, ஒரு கேண்டில் வச்சிருக்குன்னு நம்ம நினச்சாலுமே அதுக்கு முந்தின நாளே ஃபெட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ குளோபலி ஃபினான்ஷியல் மார்க்கெட் எல்லாமே கிராஷு. அதில் நம்மளோட இந்தியன் மார்க்கெட் மட்டும் சும்மா விட்டுருமா என்ன? அதுவும் சூப்பராக தாறுமாற கீழே இறங்கிடுச்சு. இப்போ அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிறது மட்டும் தான் மைண்டில் ஓடிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த டேட் பார்த்தீங்கன்னா December 5, 2024. நான் ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு. இருங்க ஒரு நிமிஷம். இங்கே ஸ்பைக் போட்டிருக்கு பார்த்தீங்களா? இந்த ஸ்பைக்குக்கு சொல்லியிருப்பேன். அதாவது 24,873 பாயிண்ட்ஸ் இது. நான் இந்த ரேஞ்ச் என்ன சொல்லியிருப்பேங்கன்னா 24,850லேருந்து 24,900 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிஃப்டி வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா இதோட ப்ரீவியஸ் ஹை இதுதான். ஸோ இதை பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே போகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அது வந்து நடக்கலை. ஏன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே தான் இறங்கிட்டு இருந்தது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலான்னு அடுத்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ அடுத்தது என்ன நடக்கும், என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி சின்ன ப்ரிடிக்ஷன் நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சார்ட் வந்து நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நான் எப்போவுமே மேக்ஸிமம் வந்து டே சார்ட் தான் உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன், இல்லைன்னா 1 hour அந்த மாதிரி பார்ப்பேன். எனக்கு ஏன் நான் 15 மினிட்ஸ் எடுத்தேன் அப்படின்னா கொஞ்சம் லாங் டைம் எடுத்து பார்த்தீங்க, லாங் டைம் ஃப்ரேம் எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக எதுவுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஒரே மாதிரி தான் இருக்குது. நேற்றுக்கும் இன்றைக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ்னு கேட்குற மாதிரி இருக்குது. ஏன்னா நான் சொன்னதான் லாஸ்ட் ஒரு 10 டேஸாகவே நிஃப்டியில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கம்ப்ளீட்டாக செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஒரு சின்ன நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு மாற்றிருக்கேன். ஸோ உங்களுக்கு இப்போ என்ன நடந்துட்டுருக்கு நிஃப்டியில் அப்படிங்கிற ஒரு கிளியர் கட்டான சொல்யூஷன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ 15 நிமிஷத்துக்கு மாற்றிட்டேன். நான் வந்து இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், அதாவது எந்த டேட்னா December 13th ஃப்ரைடே. ஓகேவா? இந்த கேண்டிலில் இருந்து நிஃப்டி வந்து என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஹை கொடுத்துட்டு ஹையர் லோ, அப்புறம் ஹையர் ஹை, ஹையர் லோ. அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன தான் வந்திருக்கணும்? ஹையர் ஹை தான் வரணும். ஆனால் ஹையர் ஹை வரல. அதுக்கு ஆப்போசிட் என்ன இருக்குது உங்களுக்கு? லோயர் ஹை, லோயர் லோ, lower high, lower low, 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 lower high, lower low. அதாவது இந்த கேண்டில் எப்போன்னு பார்த்தீங்கன்னா December 19th, அதாவது நேற்று. அப்போ நேற்று ஃபுல்லாகவுமே வந்து உங்களுக்கு என்ன இருக்குது? நிஃப்டி கன்சால்டேஷன் மோடில் தான் இருக்குது. 15 மினிட்ஸில் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ இன்றைக்கி பெரிய கான்ட்ராஸ்ட் ஏதாவது விஷயம் நடந்திருக்கா அப்படின்னா இன்றைக்கும் அந்தளவுக்கு கான்ட்ராஸ்டான மோடில் எதுவுமே நடக்கலை. ஸோ கம்ப்ளீட்டாக நேற்று இன்றைக்கின்னு வச்சு பார்க்கும்போது நிஃப்டி இப்போ நமக்கு என்ன தான் இருக்குது? கன்சால்டேஷன் மோடில் தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஓகே, இதுக்கப்புறம் இந்த கன்சால்டேஷன் மோட்க்கு அப்புறமா நிஃப்டி என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன ப்ரிடிக்ஷன் பார்க்கலாமா? இருங்க நிமிஷம். ஸோ இப்போது கன்சால்டேஷன் மோடில் இருக்குது. பட் சின்னதாக ரீட்ரேஸ் கொடுத்துட்ருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் இது ஃபேக் அவுட்டா இல்லை இந்த ரீட்ரேஸ்மெண்ட் வந்து உண்மையாகவே ரீட்ரேஸ்மெண்ட்டாக மாறுமா அப்படிங்கிற நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம்னா, இப்போ இந்த சார்ட்டுக்கு ப்ரீவியஸ் ஹைன்னு ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா நான் எது சொல்வேன்னா 24,300 இந்த ஸ்பைக் இந்த கேண்டில், சாரி ஸ்பைக்னு சொல்கிறேன்னா இந்த கேண்டில். ஸோ 24,300 அப்படிங்கிற பாயிண்ட்டை தான் நான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு பிரேக் அவுட் ஸ்பாட்டாக நான் சொல்லுவேன். ஸோ ஒன்ஸ் வந்து இப்போ வந்து ரீட்ரேஸ் மாதிரி காமிச்சிட்டு இருக்கிற க்ரீன் கேண்டில் வச்சு பறந்துட்டு இருக்கிற இந்த நிஃப்டியானது 15 மினிட்ஸில் அடுத்தது இதையவே ஃபாலோ பண்ணி ஹையர் ஹை ஹையர் லோ வச்சு அடுத்தது மேலே போச்சுன்னா, இப்படி வந்து இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நிஃப்டி திரும்பறக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா இது மறுபடியும் அடுத்த செல்லிங் ப்ரெஷர் போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஆனால் என்ன அப்படின்னா இது வந்து இந்த கன்சால்டேஷன் அப்படிங்கிற இந்த ஜோன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கன்சால்டேஷன் ஜோனை இங்கே லைன் ஷார்ட்டில் வச்சு பார்த்தீங்க தெரியும். இங்கே பாருங்கள். ஓகே, இப்போ இந்த கன்சால்டேஷன் ஜோனை வந்து இது ஃபர்ஸ்ட் பீட் பண்ணும், அதாவது பிரேக் பண்ணும். அதுக்கப்புறம் தான் இது மேலே போகணும். ஸோ இப்போ இது என்ன ஆகிட்டு இருக்கு? இதுக்குள்ளார இப்போ பறந்துட்டு இருக்குது.
சொல்லுங்க. இங்க பாருங்க. இந்த ஜோனுக்குள்ள போயிட்டு இருக்கு கன்சாலிடேஷன் மோட்ல. இப்ப அடுத்தது நிஃப்டியானது இந்த கன்சாலிடேஷனை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், உங்களுக்கு பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணிட்டு அடுத்தது என்ன ஆகணும், மேலே போகணும். மேலே போகும்போது இந்த 24,300 ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நிஃப்டி படிப்படியா மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த ஜோனுக்குள்ளேயே இது திரும்புறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா இந்த ஜோனுக்குள்ளேயே மறுபடியும் கன்சாலிடேஷன் ஆயிட்டு மறுபடியும் ரொம்ப நாள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா நம்ம வந்து எது வரைக்கும் இன்னும் வெயிட் பண்ணணும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த பார்ட் இதை வந்து இது என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த கன்சாலிடேஷன் மோட இதை வந்து என்ன பண்ணணும், கடக்கணும். இதை பிரேக் பண்ணுச்சுன்னா மட்டும்தான் அடுத்தது நிஃப்டி என்ன ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரிடிக்ஷன் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் போடலாம். அண்ட் வேறு ஏதாவது கம்பெனி பற்றின அனலைசேஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ அண்ட் டேக் கேர்.